இலங்கை தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும் சூழலில் தற்போதைய நிலவரம் பற்றி நமது நிர்வாக ஆசிரியர் பகவான் சிங் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். இப்போ அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன, அது பற்றியான விரிவான தகவல்கள் கொடுங்க. வணக்கம் பணிமலர். அதாவது 18 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இன்னும் 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து தான் வரணும். அதில் முக்கியமாக கொலம்போலேருந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. கொலம்போ, கேண்டி, பேட்டிகலோ, பிறகு திகமடுலா என்ற 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து தான் வரணும். ஒரு ஏறத்தாழ நமக்கு கடைசி முடிவுகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது இப்போ இருக்கிற பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தான் மீண்டும் பிரதமர் ஆகிறார். அவர் நீங்கள் சிறிது நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நிலையான ஆட்சி மட்டும் இல்லாமல் ஒரு ஆல் இன்க்ளூசிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். இப்போது யூஎன்பிக்கு, அதாவது அவருடைய ஐக்கிய தேசிய கட்சிக்கு 46.6% வாக்குகள் கிடைச்சிருக்குது. இப்போது இந்த விருப்பு வாக்கு ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இலங்கை தேர்தலில் அதெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு யுனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். விருப்பு, அதாவது முதல்ல ஃபஸ்ட் என்னென்னா எந்தெந்த கட்சிக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, எந்த கட்சி விச் பார்ட்டி எந்த கட்சி வின் பண்ணியிருக்கு அப்படின்றது முதல்ல டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க. அது தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு என்னென்னா அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் அதாவது பேலட் பேப்பரில் 5 பேர் 5 கேண்டிடேட்ஸ் கட்சி நாமினேட் பண்ண அவங்கள ஓட்டர் என்னென்னா செலக்ட் பண்ணணும். அந்த வாக்கெடுப்பு கூட, அந்த ரிசல்ட்ஸ் கூட இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. அதை பற்றி நான் மதன் கிட்ட நம்ம கொஞ்சம் விரிவாக கேட்க போகிறேன். மதன், இந்த யூனிக்னஸ் அபவுட் உங்கள் ஸ்ரீலங்கன் எலெக்ஷன்ஸை, இந்த சிஸ்டம், அது கொஞ்சம் இந்த விருப்பு வாக்கு அப்படின்னா தேர்தல் முறையில் விருப்பு வாக்கு முறை என்பது முக்கியமான ஒன்று. விருப்பு வாக்கினுடைய அடிப்படையிலே தான் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு வேட்பாளருக்கு வாக்காளர் வாக்களிக்கின்ற பொழுது அவருக்கு முதலாவதாக கட்சியினை அவர் தேர்வு செய்து அதற்கு புள்ளடியிட முடியும். அதன் கீழ் அந்த கட்சி சார்ந்தவர்களுடைய இலக்கங்கள் இருக்கும். அதில் 3 புள்ளடியிட்டு 3 பேருக்கு தன்னுடைய விருப்பினை தெரிவிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதாவது அவங்க 5 பேரை நாமினேட் பண்ணுவாங்க இல்லையா? 5 இல்லை, அவர்கள் 22 பேர் இருப்பார்கள். அதில் ஒரு கட்சி 22 பேர் அவர்கள் தெரிவு செய்து கொடுப்பார்கள். அந்த 22 இலக்கங்களுக்கும் இருக்கும். உதாரணமாக ஒரு கட்சியை அவர் தெரிவு செய்தால், எக்ஸ் என்ற ஒரு கட்சியை அவர் தெரிவு செய்தால் எக்ஸ் என்றுக்கு புள்ளடியிட்டு அந்த எக்ஸ் என்ற கட்சிக்குள் இருக்கின்ற இலக்கங்கள் 22 இலக்கங்கள் இருக்கும். அந்த 22 இலக்கங்களில் விருப்பமான 3 அவர் புள்ளடியிடலாம். ஆக இது அப்படி அந்த புள்ளடியிடாத பட்சத்தில் கட்சிக்கு மட்டும் வாக்களித்ததாக கருத்தில் கொள்ளப்படும். விருப்பு வாக்கு முறையிலே அந்த விருப்பு வாக்கு எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு நிலைமை காணப்படும். ஆக அந்த விருப்பு வாக்கின் ஊடாகத்தான் எந்த வேட்பாளர் அதிகமாக வாக்குகளை பெற்றுக்கொண்டார் என்ற நிலைமையினை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இந்த விருப்பு வாக்கின் அடிப்படையிலே யார் யார் வெற்றி பெற்றவர்கள் என்ற நிலைமை இப்பொழுது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு முன்னர் வந்த முடிவுகள் இந்த தொகுதியிலே இந்த கட்சி இத்தனை ஆசனங்களை பெற்றிருக்கின்றது என்ற முடிவினை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆசனங்களுக்குரியவர்கள் யார் என்பதை இப்பொழுது தெரிவு செய்கின்ற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் தான் அந்த பிரச்சனைகள் அநேகமாக முன்னர் நாடாளுமன்றத்துக்குள் இருந்த பலர் இம்முறை நாடாளுமன்றத்துக்குள் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக இப்பொழுது அந்த வாக்கெடுப்பிலே கழிவெட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்களை விட அதிகமான வாக்கெடுத்தவர்கள் வந்த காரணத்தினால் முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கூட இப்பொழுது இந்த அமைச்சு பதவிக்குள் இல்லாமல் ஒரு தன்மை இருக்கின்றது. ஆகையினால் அதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இப்பொழுதும் இதில் அதாவது மதன், நீங்கள் சொல்றது வைத்து பார்த்தா இப்போ இன்னும் கூட இப்போ ரணில் எம்பியாக போகிற எம்பி ஆயிட்டாரா அப்படின்றது இன்னும் முடிவாகலை, இன்னும் டிக்ளேர் ஆகல, இன்னமும் இல்லை. அவருடைய கட்சி முன்னணி இருக்கு, ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரான்றது இன்னும் தெரியாது. அதாவது கட்சிக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும் இதில் சம்பந்தப்படுத்த பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியும், இலங்கை சட்டத்திட்டத்தில் 19வது திருத்த சட்டத்திலே அது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு விவகாரம் என்னவெனில், நாடாளுமன்றத்தில் யார் அதிகமான பெரும்பான்மை உடையவர் என ஜனாதிபதி கருதுகின்றாரோ அவரை பிரதமராக நியமிக்கின்ற தகுதி ஜனாதிபதிக்குத்தான் இருக்கின்றது. என்னன்னா இன்னும் கூட அந்த எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் அவருக்கு இருக்கிறது. இந்தியன் சிஸ்டம் மாதிரி ஒரு கட்சியில் இவ்வளோ எம்பிஸ் எலெக்ட் ஆகிருக்காங்க. அந்த எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பார்லிமெண்ட்லேயோ இல்லை லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் லீடர் அவங்க ஒருத்தர் லீடர் தேர்ந்தெடுத்தால் அவங்க பிரைம் மினிஸ்டர்
ஆயிடுவாங்க நார்மலாக. இங்கே அப்படி கிடையாது. இங்கே அப்படி கிடையாது. வந்து இது அந்த அந்த தொகுதி, அதாவது இவருக்கு செலக்ட் பண்ண முடியலைன்னா வாக்கெடுப்பு நடைபெற்று வாக்கெடுப்பின் அதிகமான வாக்குகளை பெறுகின்ற ஒருவரை பிரதமராக நியமிப்பதா இல்லையா என்பதை ஜனாதிபதி அவர்கள் தெரிவு செய்தார். இதே பிரச்சனை தான் ஜனவரி 8ஆம் தேதி தேர்தல் முடிந்து ஜனவரி 9ஆம் தேதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி ஆகின பொழுது குறைந்த ஆசனங்களை நாடாளுமன்றத்தில் கொண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பிரதமராக்குகின்ற பொழுது இதே பிரச்சனை வந்தது. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத ஒருவரை எவ்வாறு பிரதமராக்க முடியும் என்ற கேள்வி அனைவரிடமே காணப்பட்டது. அது ஒரு பேரமாக நடந்தது அப்படின்னு சொல்லி கூட இருந்தது. வந்து அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதற்கான சந்தர்ப்பத்தினை இப்பொழுது ரணில் அதை சரியான முறையிலே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே நீண்டகால வரலாற்றிலே ஜெயார்ஜபுரத்தினுடைய காலத்துக்கு அப்புறம் அதிகப்படியான ஆசனங்களை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்திருக்கின்றது. வந்து ஆனால் தனியாக ஐக்கிய தேசிய கட்சி என்று இல்லாத பட்சத்தில் இது அந்த கேட்டகரிக்குள் வராத ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. இதில் நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணியாக இதில் இருக்கின்றார்கள். அதில் பல கூட்டமைப்புகள் இருக்கின்றார்கள். ஆக அவர்களுடைய ஆசனங்களும் சேர்த்து அந்த யானை சின்னத்துக்கு விழுந்த வாக்குகளாக இதை நீங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். வந்து இப்பொழுது அது 70 ஆசனங்களாக இப்பொழுது இருக்கின்றன. 4 மாவட்டங்களுடைய பிரதான 4 மாவட்டங்களுடைய தேர்தல் முடிவுகள் இன்னும் வெளிவராத நிலையில் 70 ஆசனங்களுடன் ஐக்கிய தேசிய கட்சியும் 69 ஆசனங்களுடன் ஐக்கிய தேசிய சுதந்திர கூட்டமைப்பினரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்தாக இது ஒரு சிறிய ஒரு வித்தியாசம், ஒரு ஆசன வித்தியாசம். ஆகையினால் இதனை மாற்றக்கூடிய தன்மை அந்த 4 மாவட்டங்களுக்குள்ளால் அதிகரிக்கக்கூடிய தன்மை வரக்கூடிய சாத்தியம் கூறுகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, இந்த ரணிலுடைய அந்த ஒரு எலிஃபென்ட் சிம்பல், அது பிறகு சிறிசேனாவுடைய வெத்தலை சின்னம், இது ரெண்டுமே ஆல்தோ தேர் ரைவல் பார்ட்டிஸாக இருந்தால் கூட, ரைவல் அலையன்சஸ் இருந்தால் கூட, அவங்க 2 பேருமே இப்போ ஒரு கோயலிஷனில் இருக்கிறாங்க இல்லையா? ஆமாம், ஒரே ஒரு, அதாவது நல்லாட்சி என்ற ஒன்றுக்குள் அவர்கள் இணைந்து செயற்படுகின்ற ஒருவராக இருக்கு. ஒரு நேஷனல் கவர்மெண்ட் தேசிய அரசாங்கம் ஒன்றினை அமைக்கக்கூடிய சாத்தியத்துக்காகவும் அதே தான் இந்த வாக்கெடுப்புகள் வெளிவந்து கொண்டிருந்த ரிசல்ட்ஸ் வெளிவந்து கொண்டிருக்கின்ற நிலையில் பிரதமர் ஒரு வாழ்த்து செய்தியினையும் ஒரு அறிக்கையினையும் வெளியிட்டிருந்தார். அதிலே இந்த தேசிய அரசாங்கம் என்ற ஒன்றினை அவர் வலியுறுத்தி கூறியிருந்தார். ஆக இம்முறையும் அந்த தேசிய அரசாங்கத்தினை நோக்கியதாக நகரக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கின்றன. பெருவாரியாக 113 ஆசனங்களுக்கு மேல் பெறக்கூடிய ஒரு நிலைமை இனி ஏற்பட போவதில்லை. ஏனெனில் குறிப்பிட்ட ஒரு 4 தொகுதிகளுக்குள் அவ்வளவு வித்தியாசத்தில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற முடியாத சாத்தியம் இல்லை. ஆகையால நிச்சயமா ஒரு நேஷனல் கவர்மெண்ட், தேசிய அரசாங்கம் பெரிய அளவில் ஒரு கோஆபரேஷன் அண்ட் ரெகன்சிலியேஷன் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு நிச்சயமா அதுக்கான எதிர்பார்ப்புகள் தான் இப்பொழுது இது கள நிலவரமாக இருக்கு. ரணில் என்னன்னா ஸ்வேரிங் அநேகமா இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட், அவருடைய ரிசல்ட் இன்னும் கொலம்போ டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணப்படலை. அது பிறகு எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து பிரசிடென்ட் அவர் அழைத்தால் பதவி பிரமாணம் எப்போன்றது முடிவு செய்யப்படும். இன்று மாலை இல்லையேல் நாளை இருக்கலாம் என்ற ஒரு ஊகம் இருக்கின்றதை தவிர இன்னும் உத்தியோகபூர்வமாக எந்த முடிவுகளும் வரவில்லை. அநேகமாக இன்று அதுக்கு நடக்கப்படக்கூடிய சாத்தியம் இருக்கிறதாக கூறுகின்றார்கள். ஆனால் பிரதமர் அலுவலகம் இன்னும் முடிவெடுக்கல அப்படின்னு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அதற்கான உத்தியோகபூர்வமான பதில் எதுவும் வரவில்லை. நீங்க நல்ல நேரம் அதெல்லாம் பாப்பீங்களா? கண்டிப்பாக அவர்களுடைய நல்ல நேரங்கள் பார்த்து தான் இங்கே எதுவுமே செய்வார்கள். வந்து தேர்தல் வைப்பதற்கு கூட நல்ல நேரம் பார்த்து தான், அந்த வசதியான நாட்களை தெரிவு செய்து தான் தேர்தல் வைக்கின்ற ஒரு நிலைமை கூட காலங்காலமாக நடைபெற்று வருகின்றதை குறிப்பிடாக வேண்டும். சரி, மிக்க நன்றி மதன். பனிமலர், இதுதான் இப்போது ஒரு கைண்ட் ஆஃப் ராப் அப் அப்படின்னு சொல்லலாம். பிறகு நாங்கள் சாயந்தரம் ஒரு 7 மணி போல ஒரு ஸ்பெஷல் புல்லட்டின் நாங்கள் இலங்கையிலிருந்து நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ சந்திப்போம். நிச்சயமா தொடர்புக்கு வந்து உங்களுடைய விரிவான தகவல்கள் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.